இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற லெசனில் கண்டெம்பரரி கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. கண்டெம்பரரி கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. இங்கே கண்டெம்பரரி அப்படின்னா மாடல் கான்டெக்ஸ்ட், மாடர்னான கான்டெக்ஸ்ட் என்ன, அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோமா, ஏதாவது என்னென்ன பாலிசிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, என்னென்ன பாலிசிஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறது தான் நமக்கு இந்த பேரம். Prioritizing and integrated neighborhoods ஃபர்ஸ்ட் பாலிசி. இங்கே நெய்பர்ஹுட்னா நம்மளுடைய பக்கத்து நாடுகள் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்றதை தான் நம்ம நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். அப்போ நாடுன்னு எடுத்துக்கும் போது நம்ம நாட்டினுடைய பக்கத்தில் இருக்கவங்கலாம் தான் வந்து நெய்பர்ஹுட் இல்லையா. இன்டகிரேட்டட்னா ஒன்றா சேர்ந்து இருக்கிறது. ஸோ அதுக்கு முக்கியமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ப்ரையாரிட்டினா முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அந்த பாலிசியுடைய பேர் என்னென்னா நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது அந்த பாலிசியுடைய பேர். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி இஸ் ஆல்வேஸ் ரிகார்டிங் த கான்செப்ட் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஸ் ஒன் ஆஃப் தி வைடனிங் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஸோ ஒரு பெரிய ஒரு சர்க்கிளுக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு நான் நடுவில் ஒரு சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு அதை சுற்றி அப்படியே சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் அப்படியே சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் சின்ன சர்க்கிள்லேருந்து அப்படியே பெருசாக கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நெய்பர்ஹுட் கான்செப்ட்ன்றது ரொம்ப முக்கியம். பக்கத்து நாடுகளில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இது வந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். Around the central axis of historical and cultural commonalities, அது ஹிஸ்டாரிக்கலாக இருந்தாலும் சரி, அது கல்ச்சுரல் காமனாலிட்டிஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டோட ரொம்ப எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இந்தியன் பாலிசியோடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்தியா கிவ்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ப்ரையாரிட்டி டு ஹர் இன்டிமேட் நெய்பர்ஸ். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், இமீடியட்னா என்னது, நம்மள பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நெய்பர்ஸ்க்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கலாகவும் அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு டிப்ளமேட்டிக் ப்ரையாரிட்டி. டிப்ளமேட்டிக் அப்படின்னும் போது அவங்களுடைய கண்ட்ரி பீப்புள் நம்ம கண்ட்ரீஸில் வந்து இருக்கிறாங்கன்னு போது அந்த ஹையர் அத்தாரிட்டிஸை அந்த டிப்ளமேட்டிக்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் சச் அஸ் மால்டீவ்ஸ், நம்மளுடைய ரொம்ப இமீடியட் நெய்பர் மட்டும் இல்லாமல் நம்மளை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் ஸ்டேட்டில் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் ஸ்டேட்டான மால்டீவ்ஸ்க்கும் கூட நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ப்ரையாரிட்டினா முன்னுரிமை சொல்கிறது. திஸ் centrality of neighbours in India's foreign policy stems from the clear understanding that a peaceful periphery is essential for India. இது என்ன சொல்லுது நமக்கு, இதோடைய ரூட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, பீஸ்ஃபுல் தேவை, ரொம்ப அமைதியான ஒரு நிலை தேவை அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்து இந்த பாலிசி நமக்கு சொல்லுது. டு அச்சீவ் ஹர் multifarious டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல வகையான கோல்ஸ் வந்து இருக்குது, பல வகையான டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு ஏற்பட வேண்டியிருக்கு. ஸோ நம்மளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸுக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போது நம்மளுடைய அந்த கோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த நெய்பர்ஹுட்டோட ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸ் வந்து தேவைப்படுது. இந்தியா ப்ரொவைட்ஸ் நெய்பர்ஹுட்ஸ் வித் சப்போர்ட் ஆஸ் நீடட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிசோர்ஸஸ், எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். நம்ம எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அவங்க நாடுகளில் ஏதாவது இல்லைன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது மிஷினரிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம். ட்ரைனிங்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்ம இந்தியாவிலேருந்து கொடுக்குறோம் நெய்பர்ஹுட்ஸ்க்கு. Greater connectivity and integration is provided so as to improve the free flow of goods. கனெக்டிவிட்டின்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் இன்டகிரேஷன்னா ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்செப்டை வந்து நம்ம சொல்கிறோம். ஏன்னா கூட்ஸ் நம்மளோட நாடுலேருந்தும் அந்த நாடுகள்லேருந்தும் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இது பண்ணுறோம். கூட்ஸ் மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு நாட்டுக்குள்ளேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போகணும். எனர்ஜி, கேபிட்டல், இன்ஃபர்மேஷன் எல்லா விஷயங்களும் சேர்ந்த ஒரு கலவையுடைய தேவையை தான் வந்து இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது சொல்லுது. பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். டிப்ளமசி அப்படின்றது மறுபடியும் என்ன சொல்கிறோம், அந்தந்த நாட்டினுடைய ஹையர் அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம டிப்ளமசி சொல்கிறோம். ஸோ அந்த டிப்ளமசிக்கும் அந்த டெவலப்மெண்ட்டையும் வந்து கரெக்டாக கொண்டு வரது தான் வந்து பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட். ஒன் ஆஃப் தி மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஹவ் பீன் டு லெவரேஜ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டையும், அதான் டொமஸ்டிக் அப்படின்னா இந்தியாவுடைய அந்த உள்ளார்ந்த அந்த டெவலப்மெண்ட் வந்து டொமஸ்டிக் டெவலப்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இந்தியாவோட இந்த டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு
முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. This includes improving technical accesses, sourcing capital. இந்த டிப்ளமசி டெவலப்மெண்ட் பாலிசி டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் இதில் சாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆக்சஸ் தேவை. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டெக்னாலஜி கம்மியாக இருக்குன்னா அடுத்த நாட்டினுடைய டெக்னாலஜியை நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் சோர்சிங் கேபிட்டல், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து அவங்களுடைய கேபிட்டலை யூஸ் பண்ணி இங்கே பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உருவாகுது. கெய்னிங் மார்க்கெட் அக்சஸ், வேறு நாட்டுக்காரங்க இதை வந்து மார்க்கெட்டையும் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூரிங் நேஷ்னல் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் வந்து அதே சமயத்தில் நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் நம்ம செக்யூர் பண்ணுறோம், பத்திரமா பார்த்துக்கவும் செய்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட்டோடு சார்ந்த அந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க. அ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. லுக் ஈஸ்ட்டை வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக கொண்டு வந்திருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிகேன்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்குது. நம்மளுடைய இந்தியாவுடைய நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 7 ஹில் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கேருந்து தான் வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற பாகம் தொடங்குது. மியான்மர் இஸ் தர் லேண்ட் பிரிட்ஜ் டு தி கண்ட்ரீஸ். மியான்மர் அப்படிங்கிற கண்ட்ரி பார்த்திங்கன்னா லேண்ட் பிரிட்ஜ்னால் என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு உண்டான ஒரு இடம் தானே பிரிட்ஜு. அப்போ இந்த மியான்மர் அப்படின்றது என்னென்னா ஒரு நாட்டுக்காரங்களும் இன்னொரு நாட்டுக்காரங்களும் இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கு லேண்ட் வழியாக வரத்துக்கு உண்டான ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த மியான்மர் வந்து இருக்குது. கண்ட்ரீஸ் ஆஃப் தி அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், இந்த ஏஷியன் அப்படிங்கிற இந்த அசோசியேஷனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த மியான்மர் வழியாக நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்குள்ளேருந்து வந்து போகலாம். த பர்பஸ் இஸ் டு என்ஷூர் அ ஸ்டேபிள் அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர் இன் தி இண்டோ பசிபிக் அண்ட் டு பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஏஷியா. இதோடைய பர்பஸ் என்ன, ஏன் வந்து லுக் ஈஸ்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஸ்டேபிள்னால் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கணும். அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் இருக்கணும். எல்லாரையுமே வந்து சரிசமமாக பண்ணக்கூடிய அந்த மல்டிபவர் பேலன்சிங் ஆஃப் பவரும் இருக்கணும். எங்கே அப்படின்னா இண்டோ பசிபிக் ரீஜனில், நம்ம பசிபிக்கும் நம்ம இந்தியன் ஓஷன்ஸ் அந்த ரீஜன்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேலன்சிங்கான ஒரு பவர் இருக்கணும். எதுக்கு அப்படின்னா இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கணும். ஏஷியாவில் இந்தியாவும் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறதுக்காக தான் இந்த பாலிசிஸ். திஸ் பாலிசி எம்பசைசஸ் அ மோர் ப்ரொடக்டிவ் ரோல் ஃபார் ஏஷியா. இந்த பாலிசி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் அப்படிங்கிற அசோசியேஷனுக்கும் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த 3 big elements in our eastern policy are stronger emphasis on physical connectivity, commercially அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட். இந்த ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி கனெக்டிவிட்டி இருக்குது, அந்த லேண்ட் வழியாக வந்து மற்ற நாடுகள் வந்து போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி. அண்ட் கமர்ஷியல் என்னும்போது கூட்ஸு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் கமர்ஷியல். அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் அப்படின்னும் போது அந்தந்த பார்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களும் கூட முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது இந்த இதில். தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். கரண்ட்லி இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மூவ்ஸ் ஆர் பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எக்கனாமிக் இம்பேரேட்டிவ்ஸ். எக்கனாமிக்கலி நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்கனாமியை பொறுத்து தான் வந்து அமையுது. மெனி நேஷன்ஸ் ஆர் மூவிங் டு ஃபார் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. ஸோ நல்ல எக்கனாமிக் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் என்ன ஆகுது, நம்ம இந்தியாவுக்கிட்ட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அக்சலரேட்டட் பேலன்ஸ்ட் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் இந்தியாஸ் ப்ரைமரி கோல். இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கோல் என்ன, முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னா அக்சலரேட்டடாக இருக்கணும், ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கணும் நம்மளோட டெவலப்மெண்ட், அதே சமயத்தில் பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஸ்பீடாக இருக்கணுன்றதுக்காக எல்லா ரிசோர்ஸஸையும் எடுத்து காலி பண்ணிடக்கூடாது. ஸோ அதுவும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னா நம்மளை சார்ந்து நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வேறு நாட்டுக்காரங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லாமல் நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்றதா இந்த இந்தியாவுடைய முக்கியமான ஒரு கோல். இங்கே ப்ரைமரி கோல்னால் ரொம்ப முக்கியமான ஒரு கோலாக இருக்குது. இந்தியா அச்சீவ்ஸ் திஸ் பை என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி.
இந்த 3 விஷயத்தையும், அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும், நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணுது அப்படின்னா, அமைதி, பீஸ், ரொம்ப அமைதியான ஒரு நிலையிலையும் ரொம்ப செக்யூரிட்டியான ஒரு நிலையிலையும் வந்து இந்த விஷயங்களை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பை லெவரேஜிங் த நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பையும் வந்து அவங்க கரெக்டாக லெவல் பண்ணுறாங்க. டு obtain all that is needed to fuel economical development, markets, investment, technology, linkage, mobility of personnel, fair global governance and stable and fair environment conduction for growth. ஸோ நம்மளுடைய நாடு growth ஆகிறதுக்காக நமக்கு என்னெல்லாம் தேவைன்னும் போது ஃபியூவல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஃபியூவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். அண்ட் மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, டெக்னாலஜி தேவைப்படுது, லிங்கேஜ் தேவைப்படுது. இந்த பைப்லைன் மூலயமா நம்ம ஆயிலெல்லாம் வந்து பைப்லைன் மூலயமா கொண்டு வரோம் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லிங்கேஜ் தேவைப்படுது. அண்ட் பர்சனல்ஸ் வந்து மொபிலிட்டி, இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வராங்க. ஸோ இதுதான் வந்து மொபிலிட்டி ஆஃப் பர்சனல் சொல்கிறது. ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்னா மற்ற எல்லா நாடுகளுடைய அந்த பாலிசிஸ்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஃபேரான ஒரு இதுவாக இருக்கணும். ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இல்லாமல் கரெக்டான ஒரு கவர்னன்ஸாக இருக்கணும். அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஃபேர் என்விரான்மெண்ட் கண்டியூசிவ் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப அதிகப்படியான அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் ரொம்ப ஃபேராக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஃபேர் என்விரான்மெண்ட் கண்டியூசிவ் ஃபார் க்ரோத். ஸோ க்ரோத்துக்கு இத்தனை விஷயத்துக்கும் நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸோட ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும் போது இது எல்லாமே நமக்கு பாசிபிள். இந்தியா ஆஸ் அ லீடிங் பவர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரொம்பவே அதிகமான ஒரு ரொம்ப எல்லாருக்கும் முன்னாடி தான் இருக்க மாதிரியான ஒரு லீடிங் ஒரு பவராக தான் இருக்குது. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் தி G20, ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் பிரிக்ஸ். இந்த 3 அமைப்புகள்லையும் நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு மெம்பராக இருக்குது. கொலிஷன் testament to its status as a large country with a fast growing economy. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெரிய நாடு, வேகமாக எக்கனாமிக்கலி பணம் விஷயத்தில் வந்து நம்ம வேகமாக டெவலப்மெண்ட்டில் நம்ம ரொம்ப வேகமாக இருக்கோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்மளுடைய இந்தியா வந்து இருக்குது. இந்தியா aspires for permanent membership on the UN Security Council. UN Security Council பெர்மனண்ட்டான மெம்பர்ஷிப்க்கு தகுதியான ஒரு இதுவாக வந்து இருக்குது. அண்ட் இந்தியா நவ் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்தியாவுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விச் ஆர் ஆங்கர்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. பல நாடுகளில் போயிட்டு நம்மளுடைய இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மற்ற நாடுகள் வந்து நம்ம இந்தியாவில் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களோ, நம்ம இந்தியாவில் இருந்தும் கூட பல இடங்களில் போயிட்டு நம்ம இந்தியாவுடைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் விச் ஸ்டெம் டு செக்யூர் எனர்ஜி வைட்டல் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஸ்டெம் ஃப்ரம் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் நீட் டு செக்யூர் எனர்ஜி. இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி ஏன் வந்து எதுக்காக நம்ம இப்படியெல்லாம் இருக்கோம் அப்படின்னா, செக்யூரான எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. வைட்டல் நிறைய முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. நம்ம நாட்டில் இல்லாத இங்கே செக்யூர் எனர்ஜின்னும் போது நமக்கு ஃபியூவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இல்லை, பட் நம்ம ஃபியூவல்ஸ்லாம் வெளியே வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான எனர்ஜி ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுது. ரொம்ப முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஒரு சில நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ நம்ம வேறு நாடுகள்லேருந்து அது வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. அதனால தான் நம்ம இந்தியாவும் கூட மற்ற நாடுகளில் போயிட்டு கம்பெனிஸ்லாம் ஆரம்பித்து அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. த இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங் ஓப்பன் ஷிப்பிங் லேன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்சீஸ், வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட போயிட்டு நிறைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, வியாபாரங்கள் வந்து நிறைய பண்ணுறாங்க. நீட் டு செக்யூர் ட்ரேட் ஆக்சஸ். ஸோ நிறைய ட்ரேடும் கூட ரொம்ப செக்யூரான ட்ரேட் ஆக்சஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியா ஒரு லீடிங்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. டொமஸ்டிக் பாலிசினா என்ன, ஃபாரின் பாலிசினா என்ன? டொமஸ்டிக் பாலிசி அப்படின்றது நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிசியை டொமஸ்டிக் பாலிசின்னு சொல்கிறோம். ஃபாரின் பாலிசி அப்படின்றது மற்ற நாட்டுக்கும் நமக்கும் என்ன ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அதுதான் வந்து ஃபாரின் பாலிசி. ஸோ பார்க்கலாம். டொமஸ்டிக் பாலிசி இஸ் அண்ட் நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் இஷ்யூஸ் வித்தின் ஆர் நேஷன். நம்ம நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் பிரச்சனைகள், என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அதை டீல் பண்ணுறது தான் வந்து டொமஸ்டிக் பாலிசி. ஃபாரின் பாலிசி இஸ் அ நேஷன்ஸ் பிளான் ஃபார் டீலிங் வித் அதர் நேஷன்ஸ். மற்ற நாடுகளோட நம்ம டீல் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து ஃபாரின் பாலிசி. டொமஸ்டிக் பாலிசி இன்க்ளூட்ஸ் law,
laws focusing on domestic affairs, social welfare, healthcare, education, civil rights, economic issues and social issues. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் இந்த டொமஸ்டிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும். மனிதர்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அண்ட் ஹெல்த் கொடுக்குறது, எஜுகேஷன் கொடுக்குறது, நமக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அதை கொடுக்குறது, நம்மளுடைய எக்கனாமிக்கல் வளர்ச்சி எப்படி கொண்டு வரது, மக்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது டொமஸ்டிக் பாலிசி. ட்ரேடு, டிப்ளமசி, ட்ரேடுன்னும் போது வியாபாரம் பண்ணுறது, டிப்ளமசின்றது மற்ற நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு உண்டான மரியாதையோ இல்லை அவங்களுக்கு செலுத்த வேண்டிய விஷயங்களோ என்ன, அதெல்லாம் வந்து டிப்ளமசி. அண்ட் சாங்ஷன், என்னெல்லாம் சாங்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ ஃபைனான்ஸ் சாங்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ வாங்குகிறோம் செய்கிறோம் அது. அண்ட் டிஃபென்ஸு, நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறோம், அந்த இன்டெலிஜென்ட் குளோபல் என்விரான்மெண்ட்ஸ், அது டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபாரின் பாலிசி. Conclusion. Today, India has formal diplomatic relationship with most of the nations beside being a world's second most populous country. நம்ம வந்து உலகனுடைய 2வது பாப்புலஸ் கண்ட்ரி, அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். இருந்தாலும் கூட நிறைய நாடுகளோட நமக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு மரியாதைக்குரிய ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நம்ம வந்து இருக்கோம். லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, நம்மளது ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியும் கூட நம்ம இந்தியா. Though India is not in any major military alliance or relationship with the major powers, has acquired a strategic depth. பெரிய பெரிய military allianceனா குரூப் அசோசியேஷன்ஸ் மாதிரி அலையன்ஸ். ஸோ பெரிய மேஜரான ஒரு மிலிட்ரி அலையன்ஸும் கூட நமக்கு இல்லைனாலும் கூட, ஆனால் அந்த மேஜர் பவர்ஸோட ஒரு பெரிய வேர்ல்டுலேயே அவங்க பெரிய பவர்ஃபுல்லான கண்ட்ரி அப்படின்னாலும் கூட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராகவே இருக்குது. Our common fight against terrorism is a particular element of strength. நம்மளுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, டெரரிசமை எதிர்த்து நம்ம போராடுறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் நம்ம இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியா ஹேஸ் sought to achieve its security and socio-economic advancement while at the same time working for peace, freedom, progress and justice to all nations and people. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியாக இருக்கணும், ரொம்ப சோஷியல் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம எல்லாரை விட ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அப்படியெல்லாம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும், அந்த மற்ற நாடுகள் எல்லாம் கூட வளர்ச்சி அடையணும், மற்ற நாடுகளுக்கு உண்டான ஜஸ்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்துலையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணினோம். Thus, India adheres to the foreign policy principles that in international relationship there is no permanent friend and no permanent foe, only the interest are permanent. ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய பாலிசியோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பெர்மனெண்ட்டாக இவங்க எதிரின்னு சொல்ல முடியாது. இங்கே ஃபோ அப்படின்னா எதிரி. ஸோ இந்த நாடு வந்து எனக்கு ஃப்ரெண்டு, பர்மனெண்ட்டாக ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இந்த நாடு வந்து எனக்கு எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பெர்மனெண்ட்டாக சொல்ல முடியும். ஒன்று தான் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெர்மனெண்ட். ஆனால் நம்ம அந்த நாட்டு மேலே செலுத்தக்கூடிய விஷயங்களை, அந்த நாடு நம்ம மேலே செலுத்தக்கூடிய அந்த இஷ்யூஸ் எல்லாம் தான் வந்து பெர்மனெண்ட்டான ஒரு விஷயம். நியூ சேலஞ்சஸ் ஃபோர்ஸ்ட் இந்தியா டு அட்ஜஸ்ட் டு நியூ ரியாலிட்டிஸ். புதுசாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்தது. ஈவன் தென் பேசிக் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் இட்ஸ் இந்தியாஸ் பாலிசி ரிமைன்ஸ் மோர் ஆர் லெஸ் சேம். ஆனால் நம்மளுடைய அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய மாற்றங்கள் எதுவும் நமக்கு ஏற்படலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.